அதனால் என்டிஏ தான் எனக்கு பெரும்பாலும் மீண்டும் ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா விஜயை பயன்படுத்திக்கிட்டே எதாவது பண்ண பார்ப்பாங்க. இதை பார்த்தா 10 தொகுதியில் கூட்டணி கட்சிக்குள்ளேயே எடுத்து போட்டி போடுறோம். இந்த 300-500 ஓட்டில் எங்கேயாவது கை வச்சதுன்னா முடிவு எப்படி போகும்னு தெரியாது. விசிகே நிற்கிது, அங்கே காங்கிரஸுக்கும் உழுமா விசிகே உழுமா. ப்ரோ வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்ட்டு அவர் வந்தார். ஸ்டாலினை கண்டுக்கவே இல்லை. ஆனால் அந்த ராகுலுக்கும் ராகுல் புறக்கணிச்சது எங்கேயா வந்துச்சா? அவர் எடுத்த முடிவு தாவேகாவோட போகணும், இங்கே டிஎம்கே காலி பண்ணணும். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். புதுச்சேரி தேர்தல் களம்ன்றது எப்படி இருக்கு? யாரு வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கு சார்? அங்க புதுச்சேரியில் எப்பவுமே இவங்க கூட்டணி வலுவாக இருக்குது, என்டிஏ கூட்டணி. அதில் இப்போ ஏடிஎம்கே சேர்ந்துருக்கு. அந்த மார்ட்டினுடைய பையன் சார்லஸ் அவரும் சேர்ந்துருக்காரு. அவருக்கு 2 தொகுதி, ஏடிஎம்கேக்கு 2 தொகுதி, மீதி இவங்க பிரிச்சு நிற்கிறாங்க. இதில் ஆளுகின்ற கட்சி அது. இந்த பக்கம் காங்கிரஸ், திமுகவும், சிபிஎம், சிபிஐ, விசிகாக்கெல்லாம் இவங்க வாட்டில் கொடுக்குறதும் அவங்க வாட்டில் எடுத்துக்கிறதும், இப்படி ஒரு பெரிய கூத்து அங்கே நடந்திருக்கு. அதில் பார்த்தா 10 தொகுதியில் கூட்டணி கட்சிக்குள்ளேயே எடுத்து போட்டி போடுறாங்க. அங்கெல்லாம் எப்படின்னா வாடை விட மோசம். ஒரு தொகுதி மொத்த ஓட்டு 15,000 தான் இருக்கும். 300 ஓட்டு 500 ஓட்டுலாம் ஜெயிக்கிற தொகுதி வித்தியாசம் வரும். நம்ம புசி அப்படி தான் 5,000 ஓட்டு, 4,800 சில்லற ஓட்டு. எதிராளி 2,300 என்னமோ, இவர் 2,600, 300 ஓட்டில் தான் ஜெயிச்சார். அதை வச்சுக்கின்னு அவர் முன்னாள் எம்எல்ஏன்னு ஊட்டினுக்கிறாப்புல. அந்த மாதிரி பாண்டிச்சேரியோட நிலைமை. இதில் தாவேகா தனியாக நிற்கிது. அப்போ தாவேகா இந்த 300-500 ஓட்டில் எங்கேயாவது கை வச்சதுன்னா முடிவு எப்படி போகும்னு தெரியாது. இது ஒரு பார்ட்டு. தாவேகாவே ஒரு இடத்துல 3,000 ஓட்டு வாங்கிடுது, 5,000 இடத்துலன்னா தாவேகா சீட்டு தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர்களுக்குள்ளே போடுற சண்டை இருக்குல்ல, நீங்கள் அவனுக்கு போடாதுன்னு காங்கிரஸ்காரன் ஏற்று நிற்கிறான். காங்கிரஸும் நிற்கிது, கூட்டணி கட்சியும் நிற்கிது, விசிகே நிற்கிது. அங்கே காங்கிரஸுக்கும் உழுமா விசிகே உழுமா. அவங்களே எதிர்கட்சி மாதிரி நிற்கிறாங்க. அவங்களே எதிர்த்து நிற்கிறாங்க. பீகாரில் பண்ண மாதிரி இங்கே பண்ணுறாங்க. அது 30ல் 10 தொகுதி 1/3 இப்படி. ஒரு இடத்துல திமுக 5 இடத்துல நிற்கிது, திமுக எடுத்து காங்கிரஸ் 5 இடத்துல நிற்கிது. அப்போ இது என்ன ஆகும்? இவங்களுக்குள்ளே குழி பறிச்சுக்குவாங்க, பெரிய சண்டை வருமே. அந்த குழி பறிக்கிற இடத்துல தாவேகா அடிக்கலாம், இல்லை என்டிஏ கூட்டணி அடிக்கலாம். அதனால என்டிஏ தான் எனக்கு பெரும்பாலும் மீண்டும் ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா விஜயை பயன்படுத்திக்கிட்டே எதாவது பண்ண பார்ப்பாங்க. புதுச்சேரியில அவருடைய செல்வாக்கு எப்படி இருக்கு சார்? தமிழ்நாட்டில் நல்லா இருக்கும்னா இதில் என்ன, தமிழ்நாடுலேருந்து அந்த இதுலையா பிரான்ஸ்லையா இருக்குது, தமிழ்நாடு ஒரு பாட்டு தானே அது. அதனால அங்கேயும் இதே தான், இதே சுச்சுவேஷன் இதே தான். அதே மாதிரி தான் ஓட்டுகளும் விழும். என்னன்னா கொஞ்சம் சின்ன தொகுதி அப்படின்றதுனால விஜய் கணக்கை தொடங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. என்ன கணக்கு? என்ன கணக்கா? எம்எல்ஏ கணக்கு. என்ன கணக்குன்னா என்ன, கிருஷ்ணாயில் வாங்கின கணக்கு, அரிசி வாங்கின கணக்கு தொடங்குவாங்க. இல்லை ஏதாச்சும் மாஸ்டர் பிளான் வச்சிருக்காரா? மாஸ்டர் பிளான் ஆட்சி பிடிக்கிறது தான் மாஸ்டர் பிளான். புதுச்சேரியில் ஆட்சி பிடிக்கிறது எல்லாருக்கும் அதானே இருக்கும். திரும்ப கூட அதான் இருக்கும். ஆனால் பாவம் 3ன்னாங்க, அப்புறம் 2ன்னாங்க, அப்புறம் ஒரு தொகுதி தான் கொடுத்தாங்க. 1 வச்சுலாம் ஆட்சி பிடிக்க முடியாது. அங்கேயுமே அவர் கேட்டது கிடைக்கல, அதிருப்தியில தான் இருக்கு. எங்கேயுமே அவர் கேட்டது கிடைக்காது. ஆனாலும் நாங்கள் ஸ்டாலினை விடாப்பிடியாக பிடித்து கொள்வோம் அப்படின்னு இன்னைக்கு தான் பேசி வச்சுக்கிறாங்க. பாவம் அவர் என்ன பண்ணுவார்? அதனால புதுச்சேரியில இந்த தேர்தல் களம்ன்றது இப்படிதான் இருக்குமா சார் 2026? நீ என்ன இழுத்தாலும் அப்படிதான் இருக்கும். இது மட்டும் இல்லாம அவங்க அந்த கூட்டணி கட்சிகளே பல தொகுதிகளில் எதிர்த்து போட்டிடுறாங்கன்னு சொன்னீங்க. அந்த சண்டை, அந்த எதிர்த்து போட்டிடுற அந்த எதிரொலி தமிழ்நாட்டில் ஏதாச்சும் பாதிக்குமா? எங்க ஏதாச்சும் பிரச்சனை வருமா சார்? ஒன்னே ஒன்று நடந்தது. நம்ம ப்ரோ வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்ட்டு அவர் வந்தார். ஸ்டாலினை கண்டுக்கவே இல்லை. யார் அந்த ப்ரோ? அதான் அந்த ப்ரோ, டெல்லி ப்ரோ, சகோதரர் ராகுல் காந்தி. 2 பேரும் ஒரே மேடையில் ஏறுவாங்க, கண்டுக்கவே இல்லை அவர். அது பெருசாக எதிரொலிக்குது, அது தமிழ்நாட்டிலே எதிரொலிக்கும். இப்போ என்னன்னா இதே வேலையை அமித்ஷா பண்ணியிருந்தாரு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பாஜக குழு பிளவா, ஏய் போடுங்களா கூட்டுறா, இன்னைக்கு டிபேட் இதுதான். அமித்ஷா புறக்கணிப்பா, ஓரம் தள்ளுகிறாரா அமித்ஷா, என்ன ஆக போகிறது பாஜக கூட்டணிக்குள் அப்படின்ட்டு எல்லாம் பத்திரிகையாளர், கட்சிக்காரன், அப்புறம் அரசியல் விமர்சகர்
அப்புறம் சமூக நல ஆர்வலர், அப்புறம் திடீர் பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், இப்படி 10 பேர் உட்கார வச்சுட்டு விவாதம் போயிருக்காங்க எல்லா டிவிலையும், மின்ஸ்ட்ரீம் மீடியாவில். ஆனால் அந்த ராகுலுக்கும் ராகுல் புறக்கணிச்சது எங்கேயா வந்துச்சா? ஆமா, ஏன் இன்னமும் வந்து அந்த தொகுதி பங்கீடுலேருந்து கூட்டணியிலேருந்து இன்னமும் அந்த மனக்கசப்புன்றது இருக்கா சார் ஸ்டாலின் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும்? என்னென்னா தாவேகா கூட போகிற கூட்டணியை உடச்சி இங்கே கொண்டு வந்துட்டா ஒன்றும் சும்மா இருப்பாரா ராகுல்? அவர் அவ்வளோ எஃபர்ட் எடுத்தார். ஏன்னா அவங்கள தானே வந்தாங்க, அப்போ மிரட்டி கூட்டணும் வந்தாரா ஸ்டாலின்? யார்? காங்கிரஸை. காங்கிரஸில் 2-3 கோஷ்டி இருக்கும்ல, சோனியா கோஷ்டி, இந்த கார்கே கோஷ்டின்னு. சோனியாவை இது பண்ணி கார்கே இது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ராகுலை ஓரம் தள்ளிட்டாங்க. அதனாலதான் இன்னமும் வந்து தமிழ்நாடு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் வரலையா? மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துலயே 2 முறை கிட்ட வந்துட்டாரு. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் தேர்தலுக்கான பிரச்சாரத்துக்கோ எதுக்குமே உதவி பண்ற வகையில இன்னமும் வரமாட்டாரு. கேரளா முடியுது, கேரளா முடிஞ்சோம்னா லைட்டாக தலையை காட்டுவார், அவ்வளோதான், பெருசாலாம் வரமாட்டார். அப்போ இனிமேல் ஸ்டாலின் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இருக்க உறவுன்றது முறியுதா? அது ராகுல தான் கேட்கும், எனக்கு தெரியாது. நான் இருக்கிறத சொல்கிறேன். முறியுதா, கட்டி பிடிச்சிக்குவாங்களா எனக்கு என்ன தெரியும். நாளைக்கே மறுபடியும் மேடையில் ஏறி அண்ணா தம்பி அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? ட்விட்டரில் சொல்லலாம், நீ சொல்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் என்ன இன்றைக்கி நடக்குது, இன்றைக்கி சண்டை போட்டுனுக்குறாங்கன்ற, நாளைக்கு கட்டி பிடிச்சினான்னா நீ சொன்னி சண்டை போட்டான்னா, ஆமாம் அன்றைக்கி சண்டை போட்டாங்க, இன்னைக்கு கட்டி பிடிச்சினான்னா அது நான் என்ன பண்ண முடியும்? கணிக்க முடியாது ஒன்றுன்றீங்களா? ஆமாம், வேற என்ன. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் ஸ்டாலினை இழுத்து கட்டி பிடிச்சிக்குவாப்புல, அவரை மேடைக்கு மட்டும் கூட்டுவாங்க, நான் பார்த்துக்கிறேன்ருவாரு. மேடைக்கு கூட்டு வந்தா என்ன பங்குட்டி அப்படின்ட்டு இழுத்து கட்டி போட்ட ஒன்றாயிடுவாங்க. ஒன்றுலாம் இல்லை. ராகுலை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்த முடிவு தாவேகாவோட போகணும், இங்கே டிஎம்கே காலி பண்ணணும், அதில் ஒரு உறுதியாக இருக்காரு. நடக்கும். அப்போ தாவேகாவோட தேர்தலுக்கு பிறகு எதிர்பார்க்கலாம். தேர்தலுக்கு பிறகு தாவேகா இருந்து விஜயம் படம் அடிக்காமல் போய் கட்சி வேலைக்கு ஆகுது அப்படின்னு முடிவெடுத்தாங்கன்னா உண்மையிலே மாற்றங்கள்லாம் வரும், பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் வரும். காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வரும். திரும்பவே சொல்லுவார், 1000 மதம் ஆச்சரியங்கள் வந்தாலும் கொள்கை என்று வந்து விட்டால் நாங்கள் விஜய் கூட தான் இருப்போம்லாம் கூட சொல்லுவார். ஏன்னா அப்போ விஜய் அவர்களுடைய செல்வாக்கு தெரிஞ்சிருமா எலெக்ஷன்ல? கண்டிப்பாக. 20% வாங்கிட்டா 20% வாங்கிட்டு அவர் கட்சியை தொடர்ந்து நடத்துகிறாரு வச்சுங்க, உள்ளாட்சி தேர்தல் வருதுன்னா முதல்ல வந்துருன்றுவாங்க, இப்படி இப்போ சீட்டை போட்டுருவாங்க. அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது காங்கிரஸும் தாவேகாவும் சேர்ந்து நிற்கிறாங்க, யார் பிரதமர் வேட்பாளர்னா அங்கே மோடி, இங்கே ராகுல், இங்கே டிஆர் பாலு ஆகிறது இல்லை திருச்சி சிவாவா, அதனால் அந்த பிரச்சனை வரும். அதனால விஜய் அவர்கள் டிஎம்கே 3வது இடத்துக்கு போயிடும். இது தெரிஞ்சுதான் டிஎம்கே ஆட்சி பிடிச்சி காங்கிரஸ் இழுத்து பிடிச்சது. மிஸ் ஆச்சுன்னா நம்ம கண்டம் தெரியும் டிஎம்கே. ஆனால் நீங்கள் இருந்தாருனான்ற அந்த கேள்வி எழுப்புறீங்கல்ல சார், ஏன் சார் அப்போ தாவேக்கா வந்து தாக்கு பிடிக்காது பாதியிலே போயிடும் நினைக்கிறீங்களோ? பிரச்சாரத்துக்கே போக மாட்டேங்கிறாரு. அப்புறம் பெரிய கூஸ் பம்புன்னுவாங்களா அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. நாளைக்கு இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா எத்தனை பேர் நெஞ்சை பிடிச்சி சாய போகிறானோ, எத்தனை பேர் ஓட போகிறானோ, 106 பேர் வெளியாக இருக்கான், எல்லாம் அப்படியே மச்சான் கிளம்புடா அப்படின்னு கிளம்பிடுவாங்க, எல்லாம் எகிருவாங்க, ரொம்ப பேர் எகிருவாங்க. அப்போ என்ன ஆகும்? கமல்ஹாசன் கட்சி மாதிரி ஆடக்கூடாதுல்ல, கூப்பிட்டு வச்சு என்ன சொல்கிற, சன் பிக்சர்ஸில் 2, ரெட் ஜெயிண்டில் 2, வேணா உனக்காக 3, 5 படம் வருஷத்துக்கு என்னன்ற அப்படின்னா நீலான்ற ராஜ்யசபா ஓகே ஓகே அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்? அப்போ அந்த முதல்வர் வேட்பாளர்லாம் காணாமல் போயிடுன்றீங்களா? நம்மால் கூட முதல்வர் வேட்பாளர் தான் சொன்னார், நான் கூட பேசினார், புரியாமல் பேசினார். நான்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணி மறுநாள்லாம் டிக்ஷனரிலாம் போட்டு பார்த்துட்டு போய் தான் சொல்கிறாரு அப்படின்னு நான் சொன்னார். அவர் கட்சியில் எங்கே போய் நின்னாரு? இந்த கேட்டில் இவர் நிற்கிறாரு, அந்த கேட்டில் சண்டை நடக்குது, முறை வச்சு செய்கிறாங்களாம். இன்னைக்கு ஷிஃப்ட்டு நானே அப்படின்னு சண்முகம், நாளைக்கு ஷிஃப்ட்டு நானே அப்படின்னு இவர் வைக்கோ, எப்பா என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு வீரபாண்டியன். இந்த மாதிரி ஷிஃப்ட் வச்சு அந்த சைடு, இங்கே மட்டும் இவரே 2 கேட்டுக்கு தெரியுமா அறிவாளத்துக்கு? முன்வாசல் பின்வாசல், அது 3வது கேட்டோ, அது வேறு இருக்குதுல்ல, அது செல்வ பிறந்தகை பார்த்துக்காரு. இப்படிதான் உட்காந்து பண்ணுகிறாங்க. அப்போ திமுக வந்து இன்னும் பயத்திலே தான் இருக்காங்கன்றீங்களா சார்? பட்டு பயத்தில் இருக்கிறாங்க, கொஞ்சம் நெஞ்சம் வளர்றாரு தெரியல. 8000 ரூபாய் வைத்துக்கொண்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கலாமா, வாஷிங் மிஷின் வாங்கலாமா, டிவி வாங்கலாமான்னு இன்றைக்கே பெண்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 8000 ரூபா வச்சுன்னா நான் வாங்குவீங்க? அவரை கூப்பிட்டு போய் இந்த ஈயலை, இந்த அழகு கலை சாதனங்கள் இருக்குல்ல, அதில் விட்டுட்டு இந்த டோக்கனை கொடுத்து 8000 ரூபா டோக்கனை கொடுத்து ஒரு 4 பொருள் வாங்க சொல்லணும். எல்லாம் பில்லு போட்டு 300 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுது கட்டுங்கன்னுவாங்க.
ம் அவ்வளோ விலை விற்கிறதுல இன்னைக்கு. 8,000 வச்சு ஃப்ரிட்ஜ் வாங்கலாமா? என்ன ஃப்ரிட்ஜ்? தேர்தல் டப்பா மட்டும் கொடுப்பான். தேர்தல் அறிக்கையின் சூப்பர் ஸ்டார் சார் நம்ம அதான் சொல்கிறேன். ஃப்ரிட்ஜின்ற பேரில் ஒரு டப்பா கொடுப்பான். அதுக்கப்புறம் அது கலர் டிவியா? 8,000 கலர் டிவி வாங்கலாம். ரிச்சி ஷீட்டில் போய் வாங்கலாம். கொடுத்தீங்கன்னா கொடுப்பான். கம்பெனி பேர்லாம் இருக்காது. எப்போ டமால் ஆகும்னு தெரியாது. அப்புறம் 8,000 என்ன வாங்க போகிறாரு? மிக்சி குக்கர் இது கொஞ்சம் இழுத்துக்குன்னா டக்குன்னு ஒரு 300 500 எக்ஸ்ட்ரா ஆகிடும். 8,000 வச்சு என்னென்னமோ வாங்கலாம். முன்னாடி சொன்னார்ல 2,000 3,000 3 மாதத்துக்கு 1000 மீதி 2,000 வைத்துக்கொண்டு நீங்கள் கோடை காலத்தை கழிக்கலாம். 2,000 வச்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலியில் அம்மா அப்பா 3 பசங்க இருக்காங்க வச்சுக்கோங்க, 5 பேர் 2,000 வச்சுட்டு இன்ப சுற்றுலா ஊட்டிக்கு போய் ரூம் எடுத்து தங்கி ஷாப்பிங் பண்ணி எல்லாம் பண்ணி மீதி 500 மிச்சப்பத்தி கொண்டு வந்து போரூர் பக்கத்தில் அரை கிரவுண்ட் இடம் வாங்கி வச்சுக்க வேண்டியதான். அப்படி தானே சொன்னார் அவர். இந்த 2,000 பார்த்து செலவழிங்க. இந்த படம் வருமே விவேக் படம், 3 மாசம் வச்சுக்கணும் தம்பி. விவேக் படம் ஒன்று வருமேங்க, 20 லட்ச ரூபா தொலைச்சிடுவாப்புல பேங்க்ல. நம்ம தனுஷ் மீட்டு கொண்டு தருவாரு. அப்போ விவேக் தம்பி இருப்பா ரொம்ப இருப்பா தம்பி எடுத்து ஒரு 20 ரூபா கொடுத்துட்டு பார்த்து செலவழி தம்பின்னு வந்துருமா. அந்த மாதிரி இது ஒரு கதை. இதை அடுத்து தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, அதிமுகன்னு. தேர்தல் பிரச்சாரம்ன்றது எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கே சார். ஏன்னா நாவடக்கம் வேணுன்ற மாதிரி 2 பேரும் பயங்கரமா மோதிக்கிறாங்க. நீ யாரை காலை தேடி போன, நான் யாரை காலை தேடி போனன்ற மாதிரி. ஏன்னா அந்த பேச்சு வந்து வாக்குவாதமா மாறிட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்கலாம் சார்? நம்ம ஒரு தடவை விழுந்தாரு, அதை வச்சு 5 வருஷம் ஓட்டிட்டாரு உதயநிதி. முதல்ல தானே வந்தார். ஆமாம். என்ன பண்ணார் இவர்? உதயநிதி பேசுகிறப்பெல்லாம் அது இருந்ததா இல்லையா? அதை தவிர வேறு ஏதாவது உதயநிதி பேசியிருக்காரு. இப்போ இன்னைக்கு விஜய் என்ன பேசினார்? ஒரு 4 சப்ஜெக்ட் சொல்லுவீங்கல்ல. உதயநிதி நேற்று என்ன பேசினார் சொல்லுங்கள். எடப்பாடி அவர்களை எதிர்த்து பேசினார். அதை தவிர வேறு எதாவது பேசினாரா சொல்லுங்கன்ற. ஈரான் வாரை நிறுத்துவேன், ஆர்மோஸை திறந்து விடுவேன், அந்த மாதிரி தான் பேசினாரா? இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை. இல்லை தமிழ்நாடு அரசியல் தெரியுதா? இதை தவிர வேறு எதுவும் பேசுறதில்லை. அவரும் பொறுத்து பார்த்தாரு. ஓரளவு தான் டீசெண்டாக பேசினார். அதுக்கப்புறம் அவர் ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பித்தோம்னா அது வேறு மாதிரி இது மரணடியாக இருக்குது. தேவையான்ற 2 மணிக்கு அந்த ரீட்வீட் பண்ணி அதை அழிக்க தெரியாமல் மாட்டினீங்க. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் தான் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. யாரா அது, யாரா இந்த பார்ட்டின்னு ஒரு இது பாட்டு ஒன்று வருமே, அந்த மாதிரி அந்த மாதிரி அப்படி ஃபேமஸ் ஆச்சு. அந்த விஷயம் அதோட மறந்து போயிட்டாங்க. தேவையில்லாமல் அவரை போய் நோண்டி ஒரு ஞாபகப்படுத்தி விட்டாரா? என்ன சார் அதுக்குன்னு பால் டாயில் குடிச்சு போயிருக்கலாம். இப்போ இருந்துட்டு நம்ம உசரெல்லாம் ஆமாங்க, ஒரு மனுஷனை போட்டு அடிச்சா என்னங்க பண்ணுவாங்க? அதுதான் நான் சொல்கிறேன். ஒருத்தனை தெய்வமாக்குறதும் பெரிய குற்றவாளி ஆகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ அந்த ஆள் வாட்டில் அவர் வாட்டில் ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அதை செஞ்சீங்களா, இதை செஞ்சீங்களா, இதை இந்த மராமத்தை பார்த்தீங்களா, இப்படி பேசிட்டு போகிறார். அவர்கிட்ட போய்ட்டு எப்போ பார்த்தாலும் காலில் விழுந்த படம் வேணுமா? என்ன பெரிய இது யுத்த காலத்தில் நடக்கிற அந்த பெரிய ஒரு தீவிரவாதிங்க இதை எடுத்து கொண்டு வந்தீங்க, ரகசியமாக உங்களுக்கு மட்டுமே கிடச்ச படமா? அது ஊரில் எல்லாருக்கும் பார்த்த படம் தானே, எல்லாருக்கும் தானே தெரியும். ஏன் இவர் கூட கே சார் போய் உள்ளியா? குடும்பத்தோடு போய் விழுந்தாரு ஜெயலலிதா காலில். பேப்பர்லேயே ஃபோட்டோ வந்துச்சு. ஏன் அவர் கூட ராஜகண்ணப்பன் விழுந்தது இல்லையா காலில்? திருநாவரசு விழுந்தது இல்லையா? எத்தனை அமைச்சர் இருக்காங்க. சேகர் பாபு அவர் போய் ஜெயலலிதா காலில் விழுந்தது இல்லையா? என்னமோ காலில் விழுறதே பெரியதுன்னா அப்போ அவங்க கூட வரணும்னா திருத்து. ஆனால் எடப்பாடி அவர்களுமே எல்லா கூட்டத்திலையும் அந்த ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. வாஜ்பாய் அவர்கள் கூட கலைஞர் எடுத்த. ஆமாம், நீ இதை காமிச்சா அவர் அதை காமிக்க தானே செய்வார். பாஜக கூட உறவு வச்சுக்கிட்டால பாசிஸ் ஆயிடுது அப்படி இப்படின்னு சொல்கிறிய. இந்த பைக்கு 2 பேரும் மாமா மச்சான் மைக் பிடிச்சுன்னு காமிக்கிறாரு. இன்னைக்கு தலைமுறைக்கு தெரியாது இல்லை அதெல்லாம். அதனால இந்த வாக்குவாதம்ன்றது போயிட்டு இவர் இறங்கணும்னா அவர் கிணத்துல ஃபுல்லாக இறக்கி விட்டாங்க. அவரும் தர லோக்கலுக்கு போய் பேசுகிறாரு. ஆனாலும் தாவேக்கா நாம் தமிழர் கட்சியெல்லாம் சீண்ட மாட்டாங்களே சரி. எதுக்கு அவங்க பேசிக்கிட்டீங்க? போட்டி இவங்களுக்கு அவங்களுக்கு தானே. ஓ தாவேக்கா ஹெவி வெயிட் மோதும் போது லைட் வெயிட் யாரை போய் அடிப்பாங்களா? 2 ஹெவி வெயிட் சாம்பியன் போட்டி அப்படின்னா ஹெவி வெயிட் சாம்பியன் தான் அடிப்பாங்க. 110 கிலோ 110 கிலோ. அங்கே போயிட்டு ஃபெதர் வெயிட்டுக்கிற 56 கிலோ இருக்கிறவங்க போட்டு யாரும் அடிப்பாங்களா? விஜயாச்சும் மற்றும் பலர்னு கூட சேர்க்கிறாரு, இவங்க அதை கூட சேர்க்க மாட்டாங்க. விஜய் அவங்களாம் இல்லை. ஃபெதர் வெயிட்டு பாக்ஸிங் பார்த்துருக்கீங்களா? வெயிட் லிஃப்டிங் பார்த்துருக்கீங்களா? அந்த அதில் ஃபெதர் வெயிட்டு, லைட் வெயிட்டு, ஃபெதர் வெயிட்டு, மிடில் வெயிட்டு, ஹெவி வெயிட்டுன்னு இருக்கும். ஹெவி வெயிட்டு தான் அந்த பார்ட்டி ரெண்டும். இவங்களாம் ஃபெதர் வெயிட்டு, லைட் வெயிட்டு, அந்த கிளாஸ். அதனால் இவங்களை எதுக்கு அவங்க தொடரணும்?
அதனால தாவேக்காவை மேலே வர விடாமல் தடுக்கிறதுக்கான வழியை பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பண்ண தான் செய்வாங்க. பின்ன அரசியல் அதெல்லாம் சகஜம் தானே. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.